ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, காசிமேடு மீன் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கேன். சரியான வெயில். சண்டே 12 மணிக்கு கிளம்பி போனோம். பாருங்கள், இந்த ரோடெல்லாம் காலியாக இருக்கும். ஏன்னா காலையிலேயே நிறைய பேர் நல்லா மீன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. செம்ம கூட்டமாக இருந்தது. ஆனால் மீன் வாங்குகிற இடத்துல வெயில் கூட பார்க்காம எல்லாருமே மீன் வாங்க வந்திருந்தாங்க. இதெல்லாம் கருவாடெல்லாம் காய போட்டிருந்தாங்க போகிற வழியில். காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு உள்ளார வந்துட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. செம்ம வெயில், நிற்கவே முடியல. அப்புறம் கூடையில் இருக்கிற மீன்லாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் 2 800 சொன்னாங்க நாங்கள் கேட்டப்போ. நெக்ஸ்ட்டு என்ன வாங்கலாம், சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு ஏலத்தில் வாங்கலாமான்னு சொல்லி நான் பார்த்துட்ருந்தேன். ஏலத்தில் போட்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. இது கடையில் இருக்கிற மீன் எல்லாமே ரேட் ஹையாக தான் சொன்னாங்க. சண்டே ஒவ்வொரு மீனும் ரேட் அதிகமாக தான் இருந்தது. பாருங்கள், இவங்க காணாங்கத்தை மீன் அந்த மாதிரி, அப்புறம் கவலைப்பொடின்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே இது பண்ணாங்க. ஃபைனலாக நாம் ஒரு போட்டில் நெத்திலி ஃப்ரெஷ்ஷாக வந்தது. அதை ஒரு 200 நான் வாங்கிட்டேன். எப்போவுமே காசிமேடு போனால் கவர் தனியாக கொண்டு போய்க்கோங்க. சம்டைம்ஸ் அந்த போட்டில் இருக்கவங்கக்கிட்ட மீன் நம்ம வாங்கினா நல்லா தான் இருக்கும். அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. பார்க்கவே மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஃபைனலாக பாருங்கள், அந்த மீனை ஆஞ்சிட்டு வந்தாச்சு. 200 மீன் வாங்கி 40 ருபீஸ்க்கு ஆஞ்சாச்சு. நல்லா உப்பு போட்டு கழுவியாச்சு. மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த 200 பெரிய பெரிய நெத்திலி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. வெயில் தாங்கவே முடியல. பாதி நெத்திலியை நான் குழம்பு வச்சுக்கிட்டேன். பாதி நல்லா 65 மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நெத்திலி. ஃப்ரெஷ்ஷான நெத்திலி பாருங்கள், பொரிச்சிட்ருக்கேன். சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய் பாய்.